Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute. Myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் கிளியர் கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம மார்னிங் நம்மளோட டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணோம். இதுதான் என்னோட டெலகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. காலையில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். லெவல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் டைட் ரேஞ்சில் ரைட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணி லெவல் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் கேஷ் பண்ண முடியும். ரேண்டம் ட்ரேடோ இல்லை ப்ரைஸ் போகிறது பார்த்து என்ட்ரி எடுத்திருந்தால் லாஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. கிளியர் கன்சால்டேஷனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அப்டேட் கொடுத்துருந்தோம். அப்சைடில் பிரேக் ஆகிற மாதிரி இருந்தாலும் ப்ரீமியமோட மொமெண்டம் பெரிய லெவலில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியமில் ஸ்பைக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 12:30க்கு அப்புறம் ப்ரீமியம் 70-75 ருபீஸ் ப்ரீமியம் இருக்குன்னா ஈஸியாக ப்ரைஸில் ஸ்பைக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்த 80 ருபீஸ் ஸ்பைக்ஸ் 2 கேண்டிலில் 3 மினிட்ஸ் கேண்டிலில் ஆல்மோஸ்ட் 50க்கு வந்துருச்சு. 80லேருந்து 50க்கு விழுந்துட்டு டக்குன்னு திருப்பி 70க்கு ரைஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 55லேருந்து டைரெக்டாக 80க்கு போயிட்டு திருப்பியும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் கிளியராக சொல்லிடுறேன். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 20 டேஸும் ட்ரேடிங் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. மார்க்கெட்டில் உங்களோட ட்ரேட் செட்டப், உங்களோட டைப்பில் என்ட்ரிஸ் கிடைக்குதுன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் கன்சல்டேஷனில் இருக்கும்போதோ ஒரு கிளியர் பையிங் ட்ரெண்ட் இல்லாதப்போ ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது இப்போ இருக்க மார்க்கெட்டில் ரொம்ப அட்வைசபிள். பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் பிலோ 10 கீழே இருக்குது. இந்தியா விக்ஸ் பிலோ 10 கீழே இருக்குன்னா எந்த மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபியர் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டி இண்டெக்ஸில் இந்தியா விக்ஸ் பிலோ 11 கீழே இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியமோட மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மூமெண்டமில் தான் இருக்கும். திடீர்னு கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரே கேண்டிலில் 20 பாயிண்ட்ஸ் போயிருக்கேன்னு நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா திருப்பி கன்சால்டேட் ஆகும். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11 பிலோ 12 பிலோலாம் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஜோனில் இருக்கலாம், இல்லை கன்சால்டேஷன் வித் பாசிட்டிவ் பயாஸில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். அதனால் மார்க்கெட்டில் இனிமேல் வரப்போகிற வீக்கில் கரெக்டாக பார்த்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் இமிடியேட்டாக மொமெண்டம் கொடுக்காது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 13, 14, 15லாம் மே மந்த்லேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஐவிக்ஸ் என்வரான்மெண்ட்லேருந்து இப்போ லோ விக்ஸ் என்வரான்மெண்ட் வந்திருக்கீங்க. ஐவிக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணும்போது ப்ரீமியம் அசால்ட்டாக மூவ் ஆகும். ஐவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் ஐவி ஒரு 16-17 இருக்கும். புட் ஆப்ஷன் ஐவி வந்து ஒரு 18-20 இருக்கும். இப்போ லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ப்ரீமியமோட ஹைவியே கம்மியாக தான் இருக்கும். அப்போ ப்ரீமியமோட வால்டிலிட்டி கம்மியாக இருக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். நான் சொல்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் மூவ் ஆகாதுன்னு சொல்ல, ப்ரைஸ் கன்சால்டேட்லேருந்து டக்குன்னு மூவ் ஆகும், திருப்பி கன்சால்டேஷன்லேருந்து டக்குன்னு மூவ் ஆகும். அந்த மாதிரி போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில். அப்போது நமக்கு கிளியராக ப்ரீமியத்தில் ஐடென்டிஃபை பண்ணி என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா, எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் இந்த மந்த்லேயே இன்றைக்கி தான் 9/9/2025 ஃபஸ்ட் டைமாக கேஷ் மார்க்கெட்டில் 2000 crores, செப்டம்பர் மந்த்லேயே ஃபஸ்ட்டு நாள் 2050 crores கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக அக்ரெசிவ் பையிங்கில் இருந்தவங்க 83 crores பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா 24,800 புட் ரேட் ஸ்ட்ராங்காக இருக்குது. 25,000 கால் ரேட் இருக்குது. ஃபாலோட் பை 24,900 ஸ்டாடலில் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டில் எந்த சைடு ரைட்டிங் ஆட் ஆகுதோ, புட் சைடில் ரைட் ஆகினா மார்க்கெட் அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மார்னிங்கே வந்து கால் சைடில் ரைட் ஆச்சுன்னா மார்க்கெட் லைட்டாக டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நாளைக்கு மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி 30 மினிட்ஸில் ரெக்கவரி ஆகுது, எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு எதிர்பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி
செப்டம்பர் பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸ், ஆப்ஷன் செல்லிங் கிளாஸ் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் பையிங் கிளாஸ்க்கான சிலபஸும் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆப்ஷன் செல்லிங் கிளாஸ்க்கான சிலபஸும் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15th ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி ரெகுலர் கிளாஸ் இருக்கும் 8 to 9:30. 1 month கிளாஸஸ் இருக்கும். 5 days லைவ் ட்ரேடிங் செக்ஷன் இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துருங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். இந்த லெவலில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மாக இருந்தாலும் பிரேக் ஆனால் தான் வேலிடிட்டி, இல்லைனா திருப்பி இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். மேலே இப்போதைக்கு மைனர் ரெசிஸ்டன்ஸாக 25,040, கீழே வந்து சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 24,520. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் 1 2 3 4 5 6 7 டேஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷனை ஆல்ரெடி இருக்குது. ப்ரைஸ் வந்தாலும் 25,000 அந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 25,000 ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் ப்ரைஸ் இங்கே வரப்போல்லாம் ஃபாலோ ஆகுது. இந்த சப்ளை ஜோனை பிரேக் அவுட் ஆகணும். அப்போ தான் ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகி எகைன் அப்சைடில் நியர் இந்த 24,600க்கு மேலே இன்னொரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியும். 24,400 மல்டிபிள் டைம் டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோன் கீழே வந்தால் தான் ட்ரெண்டு நெகட்டிவ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று இந்த 25,250 பிரேக் அவுட் பண்ணணும், இல்லை 24,350 பிரேக் டவுன் பண்ணணும். அதர்வைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போது லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் இருக்கனால ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்குக்குமே சேர்த்து நம்மளுக்கு ஸ்டாடல் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,248 ஸ்டாடல் ப்ரீமியம் இருக்குது. இப்போ இன்கேஸ் நாளைக்கு மார்னிங் வந்து ஒருத்தர் வந்து ஸ்டாடல் போடுறாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24,900 தான் நெக்ஸ்ட் வீக்கு க்ளோஸ் ஆகும்னு ஸ்டாடல் போடுறாருன்னா அவருக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,651 கீழே, மேலே 25,150 மேலே அந்த பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ராங்கிள் போடுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,230, 24,690 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது ஆப்ஷன் செல்லருக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அக்ரெசிவ் ஆப்ஷன் செல்லர்ஸ் இமிடியேட்டாக என்ட்ரி ஆக மாட்டாங்க. ப்ரைஸ் வர தான் என்ட்ரி ஆவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் கம்மிங் வீக்ஸில். இப்போதைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,881 பிவோட்டாக ஒர்க் ஆகும். லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பிவோட்னா என்ன அப்படின்னு. இப்போது நீங்கள் நார்மலாக போயிட்டு இண்டிகேட்டரில் போயிட்டு பிவோட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து R1 எங்கே இருக்குது இங்கே பாருங்கள். இது வந்து பிவோட்டு R1 R2. R1 R2லாம் ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3ன்னு சொல்கிறது. S1 S2லாம் சப்போர்ட் 1 சப்போர்ட் 2ன்னு சொல்கிறது. பிவோட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். லாஸ்ட் இது ட்ரேடிங் செக்ஷனில் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பிவோட் பாயிண்ட். அதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி இண்டிகேட்டராக நம்ம யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கே லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணுறதுலாம் என்னோட ஒப்பீனியன், மார்க்கெட்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது, எங்கே வந்தால் ரியாக்ட் ஆகுங்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த லெவல்ஸோட இது தெரியும். பிவோட்டுங்கிறது சென்ட்ரல் பிவோட்டை. இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனாலும் இங்கே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி, பிரேக் டவுன் ஆனாலும் திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது பிவோட்டாக ஆக்ட் ஆகுங்கிறது தான் பிவோட் பாயிண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,943, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,020, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,082. டவுன் சைடில் இமீடியட்டாக சப்போர்ட்டாக எடுக்க போகிற இடம் 24,800 to 810. அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா 24,750. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் 24,680 வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ கிளியராக நீங்கள் ஒரு லெவல்ஸ் மார்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 24,880லேருந்து 24,920 ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். பிகாஸ் என்னன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகும்போது இங்கே இருந்தால் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அப்போ வந்து என்னவா ஆக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ப்ரைஸை கேப் அப் தூக்கி வச்சாலும் அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி ப்ரைஸ் கீழே வருது. இப்போ லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல க்ளோசிங்கே வரல. இப்போது இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. எகைன் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் 24,880லேருந்து 24,920 எப்படி ட்ரேட் ஆகுதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல்.
கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிம்பிள் மார்க்கெட் ஃப்ளாட்டோ எதுனாலும் ட்ரேட் ஆனால் ப்ரைஸு 920 அளவுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் ஆனால் அப்சைடில் ஒவ்வொரு லெவல்ஸாக டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஹையை ஃபஸ்ட்டு டச் பண்ணோம், அடுத்தது இந்த லெவல்ஸை டச் பண்ணுறதுக்கான 25,020 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் கீழே சப்போர்ட்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வருது, சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை நாளைக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 24,800 ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 24,810 தான் சப்போர்ட் அடிச்சு. இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கிறேன். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 24,900 to 24,800 இந்த ஜோனுக்குள்ளே 100 பாயிண்ட்ஸில் கன்சால்டேஷன் நடந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் கஷ்டம். பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைனா இது வந்து கிளியர் கன்சால்டேஷன் ஜோன். இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது ப்ரைஸ் திருப்பி பிரேக் டவுன் ஆகிட்டு திருப்பி ப்ரைஸ் அப்சைட் ஆகும். இங்கே இருக்கும்போது பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகணும். நல்ல ஒரு பையிங் போனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் சினாரியோ நம்பர் 1 ஃபோக்கஸ் பண்ணணும், இங்கே லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். சினாரியோ நம்பர் 2 இன்சைட் பிட்வீன்லேயே ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தேர்ட் சினாரியோ ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு அப்சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சினாரியோ நம்பர் 3. சினாரியோ நம்பர் 4 என்னென்னா ப்ரைஸு ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே வச்சாங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் இருந்து திருப்பி இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லையோ இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ்லையோ நம்மளுக்கு இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா பாதி லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலனா எகைன் ஸ்கேல்ப்புக்கு நம்ம ஷார்ட் என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பி சைடு சினாரியோ பொறுத்த வரைக்கும் ப்ரைஸு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடம் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது எடுத்தால் தான் இந்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா இங்கே சப்போர்ட் இருக்குது ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டில் டவுன் சைடில் போகிற மாதிரி காட்டி ட்ராப் பண்ணுறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் லெவல்ஸை கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டெலிகிராம் சேனலில் ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுங்க பொறுத்து நான் அப்டேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக சொல்லிகிட்டே இருக்கிறதா இன்னும் அப்படியே இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பிவோட்டாக ஒர்க் ஆக போகிற வந்து 54,300, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 54,455, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 54,700, ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 55,000. டவுன் சைடில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லாஸ்ட்டு 2-3 டேஸாக எடுக்கிற சப்போர்ட்டு 54,100. அது பிரேக் ஆச்சுன்னா எங்கேருந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆச்சோ எங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சோ 53,846, 53,603 இதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்குது. 54,000ல் கால் ரேட் அதிகமாக இருக்குது, புட் ரேட் ஓரளவுக்கு இருக்குது. 54,500ல் கிளியர் ஸ்டாடல் இருக்குது. 55,000ல் கால் ரேட் அதிகமாக இருக்குது, புட் ரேட் கம்மியாக இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 55,000ங்கிறது கால் ரேட்டர்ஸ் இருக்காங்க, 54,000ங்கிறது புட் ரேட்டர்ஸ் இருக்காங்க, நடுவில் ட்ரேட் ஆகும் ஸ்டாடல் இருக்குது. இந்த 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது தான் இப்போ பேங்க் நிஃப்டியில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நான் இப்போ இப்போதைக்கு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 54,480 ஆல்மோஸ்ட் 500 வச்சுக்கோ. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணாங்க, ஃபால்ஸ் பிரேக் அவுட். நெக்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகைன் 54,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சினாரியோ நம்பர் 1 சப்போர்ட்டை எடுத்துக்கோங்க. 54,100, 54,100 சப்போர்ட்டை டெசசிவாக பிரேக் டவுன் பண்ணால் 54,000 ரவுண்ட் ஃபிகர் நம்பர் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆனால் தான் டவுன் சைடில் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சினாரியோ நம்பர் 2 இப்போது இன்டர்மீடியேட்டில் மார்க்கெட் வந்து இந்த 54,100க்கும் 54,400க்கும் தான் இந்த லெவலில் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆனால் சின்ன ஒரு ஸ்கேல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆனால் இந்த 54,100 இருக்கும் ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் பேங்க் நிஃப்டியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரைஸ் மூமெண்டம் லாஸ்ட் 2 டேஸாக மூமெண்டம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸ் மூமெண்டம் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் நிஃப்டியில் ஆஸ் யூஷுவல் என்னவோ அதுதான் சென்செக்ஸ்க்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். நிஃப்டியில் எப்படி 24,880 சென்செக்ஸில் பொறுத்த வரைக்கும் 81,290 ஆல்மோஸ்ட் 81,300. சப்போர்ட் ஆக்ட் as a ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ஒன்றும் வரல. இங்கே ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இங்கே இருக்குது.
சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 81,000ல் ஸ்ட்ராங் புட் ரைட்டர் இருக்காங்க. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் ரேட்டரை விட புட் ரைட்டர் வந்து 81,000 ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 81,100ல் ஸ்டாடல் இருக்குது, 81,200ல் கால் ரைட் இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைசிங் வெஜ் ஃபார்மேஷனில் இருக்குது, நியர் டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் 24,300 இந்த இன்ட்ராடே ஹையை கட் பண்ணும்போதே ப்ரைஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்கேல் பண்ணலாம். இல்லை இந்த லெவலில் 300 பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா எகைன் 400, 500 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2 என்னென்னா ப்ரைஸு செல்லிங்கில் இருக்க மாதிரி இருந்தால் இந்த லெவல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இது இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் இந்த லெவலில் வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல டபுள் டாப்போ இல்லை ஏதோ கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்தால் ப்ரைஸ் இங்கேருந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி போகிறதுக்கான கிளியர் பாசிபிலிட்டி இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 80,900 டெசிசிவாக பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணால் தான் ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் பிரேக் அவுட் ஆகும்போதோ இல்லை ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகி ட்ரேட் ஆகும்போதோ லாங் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும். சென்செக்ஸோட லெவல்ஸ் கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. 81,300, 81,500, லாஸ்ட் லெவல் 81,800. சப்போர்ட்டாக ஆக்டாக போகிற இடம் 81,000, பிவோட்டு ப்ளஸ் சப்போர்ட். அது பிரேக் ஆனால் 81,800, ப்ரீவியஸ் ஜோன் பிரேக் அவுட் ஜோன் 80,600. ரேர் சினாரியோவில் எகைன் நெகட்டிவ் ட்ரெண்ட் பிரேக் டவுன் ஆகி ஃபாலோ ஆகுதுன்னா இந்த லெவல் 80,300. சென்செக்ஸ்க்கு இன்னும் 2 days தான் எக்ஸ்பைரி இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 480 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது. நாளைக்கு ப்ரீமியம் வந்து எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சென்செக்ஸில் ஈஸியாக 60 to 70 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.